இதை நம்ம ஒரு தருணமாக எடுத்துக்கணும். கூடி வந்து ஆராதிக்கிற ஒரு நேரம், அவருடைய சமூகத்தை நீங்கள் செலிப்ரேட் பண்ணீங்கன்னா உங்களை கர்த்தர் ரொம்ப செலிப்ரேட் பண்ணுறாரு. அவருடைய சமூகத்துக்கு கூடி வர நேரத்தில் நான் என்ன நினைக்கிறேன்னா, ரொம்ப மைண்ட்ஃபுல்லாக இருக்கணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மனுஷங்க எதில் ரொம்ப இதாக இருக்காங்கன்னா, மல்டி டாஸ்கிங், ஒரே நேரத்தில் பலதை யோசிச்சுட்டு இருக்காரு. சபைக்கு வரும்போது ஆராதனை நேரத்தில் வேற எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம். கர்த்தரே உங்கள் கண்களை நிறைத்திருப்பாராக, கர்த்தரே உங்கள் சிந்தையை நிறைத்திருப்பாராக. எத்தனை பேர் சொல்றீங்க, நான் கவலைப்பட்டப்பெல்லாம் கர்த்தர் என்னை தேற்றி இருக்கிறார், ஆறுதல் படுத்தி இருக்கிறார். நீ தேவன் காயப்படுத்துகிறவர் அல்ல, காயங்களை ஆற்றுகிறவர். இந்த காலை நேரத்தில் நான் உணர்றேன், இன்றைக்கு வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், நேரலையில் இணைந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹீலிங் உங்களுடைய மனதிலே இன்றைக்கு நடக்க போகிறது. காயங்களை கர்த்தர் கட்ட போகிறார். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாட போறோம். என்னை பூசி காயங்கள் ஆற்றியே அப்படின்ற பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? நல்ல கரங்களை தட்டி பாடுவோம். என்னை பூசி காயங்கள் ஆற்றியே, திராட்சை ரசத்தால் என் உள்ளம் தேற்றியே, மரண தருவாயில் என்னை அவர் கண்டார் அன்பால், எரிகோ நகர் வீதிதனிலே என்னை பூசி காயங்கள் ஆற்றியே, திராட்சை ரசத்தால் என் உள்ளம் தேற்றியே, மரண தருவாயில் அவர் கண்டார் அன்பால், எரிகோ நகர் வீதிதனி. எந்த நல்ல இயேசு, எந்த நல்ல இயேசு, என் சிந்தை நிறைந்தார். எந்த நல்ல இயேசு, என் சிந்தை கவர்ந்தார். எந்த நல்ல இயேசு, என் சிந்தை நிறைந்தார். என்றென்றும் என் சிந்தை நிறைந்தார். சொல்லுங்க, எந்த இயேசு, எந்த நல்ல இயேசு, என் சிந்தை நிறைந்தார். எந்த நல்ல இயேசு, என் சிந்தை கவர்ந்தார். எந்த நல்ல இயேசு, என் சிந்தை நிறைந்தார். என்றென்றும் என் சிந்தை நிறைந்தார். என்னை பூசி காயங்கள் ஆற்றியே, திராட்சை ரசத்தால் என் உள்ளம் தேற்றியே, மரண தருவாயில் கண்டார் அன்பால், எரிகோ நகர் வீதிதனிலே என்னை பூசி காயங்கள் ஆற்றியே, திராட்சை ரசத்தால் என் உள்ளம் தேற்றியே, மரண தருவாயில் என்னை அவர் கண்டார் அன்பால், எரிகோ நகர். சொல்லுங்க, எந்த நல்ல இயேசு, எந்த நல்ல இயேசு, உங்கள் சிந்தையெல்லாம் அவரால் நிறைந்திருக்கட்டும். Thank you Jesus. Oh, எந்த நல்ல இயேசு, என் சிந்தை நிறைந்தார். என்றென்றும் என் சிந்தை நிறைந்தார். எந்த இயேசு, எந்த நல்ல இயேசு, என் சிந்தை நிறைந்தார். இயேசு, ஓ எந்த நல்ல இயேசு, என்றென்றும் என் சிந்தை நிறைந்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, காயங்கள் எல்லாம் அவர் ஆற்றி இருக்கிறார், அவர் ஆற்றுகிறவர். இந்த பாடல்ல பார்க்கிறோம், எந்த நல்ல இயேசு என் சிந்தையெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாராம். நான் சொல்றேன், ஆராதிக்க உங்க சிந்தையெல்லாம் கர்த்தரால நிறைஞ்சிடணும். எந்த அளவுக்கு ஆராதிக்கலாம் பிரதர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க சிந்தனையில பிரச்சனையே மறந்து கர்த்தரால நிறைஞ்சிருக்கிற அளவுக்கு அவர் ஆராதிங்க. ஆராதிக்க அவர் சிந்தனை கர்த்தரால ஈர்க்கப்படட்டும். உங்கள் சிந்தை அவரால் நிறைந்திருக்கட்டும். ஒரு விஷயம், இந்த பல்லவியை மாத்திரம் பாடிட்டு நம்ம கர்த்தரை ஆராதிக்க போறோம். Let your mind be soaked in the thoughts of God. தேவனை பற்றிய எண்ணங்களால் உங்கள் சிந்தனைகள் நிறைந்திருப்பதாக. பிரச்சனை பத்தி அல்ல, மனுஷங்களை பத்தி அல்ல, பிசாசை பத்தி அல்ல,
தேவனை பற்றிய எண்ணங்கள். ஆமென். எத்தனை பேர் என்னோட சேர்ந்து பாட போறீங்க? எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார். கரங்களை தட்டி பாடுங்க. எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார். எந்த நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார். எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார். என்றென்றும் என் சிந்தை நிறைந்தார். சொல்லுங்க. எந்த இயேசு எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார். எந்த நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார். எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார். என்றென்றும் என் சிந்தை நிறைந்தார். என்னை பூசி காயங்கள் ஆற்றியே திராட்சை ரசத்தால் என் உள்ளம் தேற்றியே மரண தருவாயில் என்னை பூசி காயங்கள் ஆற்றியே என் உள்ளம் தேற்றியே மரண தருவாயில் கண்டார் அன்பால் எரிகோ நகர் வீதி தனிலே. எந்த இயேசு எந்த நல்ல இயேசு என்றென்றும் என் சிந்தை. கண்களை மூடி சேர்ந்து பாடுங்க. எந்த இயேசு எந்த இயேசுவே எந்த இயேசு எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார். என்றென்றும் என் சிந்தை நிறைந்தார். இன்னொரு முறை சொல்லுவோம். எந்த நல்ல என் சிந்தை கவர்ந்தார். எந்த நல்ல என்றென்றும் என் சிந்தை நிறைந்தார். எந்த நல்ல இயேசு சிந்தை நிறைந்தவரே. எந்த இயேசு என்னை கவர்ந்தவரே. எந்த நல்ல என் சிந்தை நிறைந்தார். உங்களை மறந்து ஆராதிக்கிறீங்களா? எந்த நல்ல இயேசு இயேசு என் சிந்தை நிறைந்தார். இயேசு என் சிந்தை கவர்ந்தார். நல்ல இயேசு என்றென்றும் என் சிந்தை நிறைந்தார். எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார். எந்த நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார். எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார். என்றென்றும் என் சிந்தை நிறைந்தார். வாய்களை திறந்து உங்க மனதில் ஆண்டவரை என்ன சொல்லி ஆராதிக்கணும்னு தோணுதோ ஒரு நிமிஷம் உங்க சிந்தையில கர்த்தர் செய்த நன்மைகளை நினைச்சு, வேதம் சொல்லுகிறது அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திலிருந்து வரவழைத்தவருடைய புண்ணியங்களை நீங்க அறிவிக்கணும். கர்த்தர் உங்களுக்கு எத்தனை புண்ணியங்களை செய்திருக்கிறார், எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார், எத்தனை அதிசயங்களை செய்திருக்கிறார். Come on, speak it out. பலவீனத்துல பலன் தந்தீங்களப்பா, சோர்ந்து போறப்ப என்ன தூக்கி எடுத்தீங்களே,
ஒன்றுமில்லாதப்ப நீங்களே எனக்கு எல்லாமா இருந்தீங்களே, உமக்கு நாங்க நன்றி சொல்றோம், உமக்கு நாங்க நன்றி சொல்றோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். என் வாழ்க்கையில் என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர், என் தேவன் வல்லவர், அவர் எனக்கு போதுமானவர், அவர் ஆச்சரியமானவர், அவர் அதிசயமானவர். எல்லாரும் வாய்களை திறந்து உங்க சத்தம் உங்க காதுகள்ல கேட்கிற மாதிரி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். எத்தனை நன்மைகளை செய்தீர், உமக்கு நாங்கள் கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறோம். எங்கள் உள்ளம் நன்றியால் நிரம்புகிறது. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் எப்போதும் எங்களுக்கு நல்லவராகவே இருக்கிறீர். நீர் தீமை செய்யாதவர், நீர் எங்களுக்கு தீமை செய்ததில்லை. அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தவரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். சரணமந்தே யனமந்தலரே ரலரதனமசென்தலரே அலலரயாந்தோலபோ ஷகலரமந்தலரமந்தனமந்தோ ப்ரோடோதோனமோஷேகதனே. Hallelujah, hallelujah. ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போவார் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போவார் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. பத்மு தீவினிலே பக்தனை தேற்றினீரே, பத்மு தீவினிலே பக்தனை தேற்றினீரே, பத்மு தீவினிலே பக்தனை தேற்றினீரே. கேளுங்க, என்னை தேற்றுபவரே, என்னையும் தேற்றி ஆற்றவார் இந்த வேளையிலே. என்னையும் தேற்றி ஆற்றவார் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பினாவியானவரே, போவார் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. போவார் இறங்கி வாரும் திலே. போவாரோ போவாருமே போவாரோ ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. நாம் தான் தேவனுடைய ஆலயம், ஆவியானவர் நமக்குள்ளதான் இருக்கிறாரு. ஆனாலும் பல நேரங்களிலே ஆவியானவரை அனுமதிக்காததினாலே தேற்றப்படாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கவலையிலும் துக்கத்திலும் மூழ்கி இருக்கிறோம்.
இப்படிப்பட்ட ஆராதனை நேரங்கள் ஆவியானவர் தீவிரமா உங்களை விடுதலையாக்குற நேரங்கள், ஆவியானவர் உங்களை குணமாக்குற நேரம், ஆவியானவர் உங்களை தேற்றுகிற நேரம், ஆவியானவர் பாரங்களை எல்லாம் மெழுகு போல உருக செய்கிற நேரம், கவலைகள் எல்லாம் நீக்கி போட்டு சந்தோஷத்தினால நிரப்புகிற நேரம். ஆவியானவரை போல யாரும் ஊழியம் செய்ய முடியாது. ஆராதிக்கிற இந்த நேரத்தில் சொல்லுங்க, ஆவியானவரே என் உள்ளத்தில் இருக்கிற பாரங்களை எடுத்து போட்டு என்னை விடுவிக்கிற ஆவியானவரே உம்மை நான் மகிமைப்படுத்துகிறேன். பத்மு தீவினிலே பத்தனை God of all comfort, Shakarabaladana Bhatmu Trivinile Bhattanai Tetrinire Ennayum Tetri Atravar Indave என்னையும் தேற்றி ஆற்றவார் இந்த வேளையிலே ஆவியானவர் பரிசுத்தாவியானவரே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் கனப்படுத்துகிறோம். நீர் எங்களுக்குள்ள கிரியையை தொடங்கி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், காயங்களை ஆற்றிக் கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், பலவீனத்திலே பலன் தந்து கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பலத்தினாலே ஒவ்வொருவரும் நிறைந்திருப்பார்களாக. வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள் என்று சொன்னீங்களப்பா. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. உடைய பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்கட்டும். அவர்களை எழும்ப முடியாதபடி கீழடக்குகிற எல்லா கவலைகள் பாரங்கள் கரைந்து போவதாக. சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உம்முடைய பிள்ளைகள் நிறைந்திருப்பார்களாக. ஆவியானவர் எல்லா சூழ்நிலையிலிருந்தும் அவர்களை விடுதலை ஆக்கி இந்த நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த நாள் ஆராதனையில நீர் எழுந்தருளி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பகுதியிலும் நீர் ஊழியம் செய்யும். வந்திருக்கிற நேரலையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் ஊழியம் செய்வீராக. உம்முடைய நேரம், உம்முடைய வல்லமை, உம்முடைய மகிமை வெளிப்படட்டும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். துதிகன மகிமை யாவும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.